வணக்கம், வெல்கம் டு மாடர்ன் மந்த்ராஸ். நான் உங்க பிபிகே. ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி சீரீஸ்ல ஸோ அடுத்து நம்ம புக் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியாவுக்கு பூனம் தலால் தாஹியா ஸோ இந்த புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எந்த புக்குமே படிக்க தேவையில்ல, சிங்கிள் சோர்ஸ், இந்த ஒரே ஒரு புக்கு போதுமானது. இதுல இருந்து எல்லா கொஸ்டினுமே இப்ப ரீசெண்டா வர்ற எல்லா கொஸ்டின்ஸுமே இந்த புக்ல மேக்சிமம் கவர் ஆயிடுது. சரியா? ஸோ மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்ல கவர் ஆயிடுது. நீங்க என்சிஆர்டி அது இதுலாம் படிக்க வேணாம். இப்போ நீங்க நார்மலா படிக்கிறீங்க அப்படின்னா என்சிஆர்டிஸ், ஓல்டு என்சிஆர்டிம்பாங்க. சரியா? ஆர்எஸ் சர்மா. நியூ என்சிஆர்டில அவர் பாஸ்ட் இருக்கு, தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி. ஸோ இது எதுவுமே வேண்டாம், இந்த ஒரே ஒரு புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். சரியா? நெக்ஸ்ட் மாடர்ன் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த புக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபார் மாடர்ன் இந்தியா. ஆர் இங்க எல்லாமே ஆர் தான். சரியா? ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க, எய்தர் ஸ்பெக்ட்ரம். சரியா? இப்ப இல்ல ரொம்ப நான் புதுசா இப்பதான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க நீங்க கண்டினியூஸா பூனம் தலாலே ஏன்ஷியன்ட், மிடிவல் அண்ட் மாடர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க ஸ்பெக்ட்ரம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்ல ரொம்ப நியூ டு ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நீங்க இன்னும் ஸ்பெக்ட்ரம்லாம் வாங்கல அப்படின்னா கோ ஃபார் பூனம் தலால் தாஹியா. சரியா? இவங்க ஹரியானா கேடர் ஐபிஎஸ் ஆபீசர். ஸோ ரொம்ப எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, கான்செப்ட்ஸும் கிளாரிட்டி இருக்கும், அதே மாதிரி டைம் லைனும் தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்டரியில ப்ராப்ளமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டிலாம் டைம் லைன் வந்து உங்களால கரெக்டா எடுக்க முடியாது. ஸோ இவங்களே என்ன பண்ணிருக்காங்க, புக் ஆர்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ கைண்ட்லி ஃபாலோ பூனம் தலால் தாஹியா. இந்த புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், வேற எந்த புக்குமே படிக்க தேவையில்ல. ஸோ அப்போ ஹிஸ்டரிக்கு வெறும் 2 சோர்ஸ் தான். சரியா? ஏன்ஷியன்ட்டுக்கும் மிடிவலுக்கும் ஒரு புக்கு, மாடர்னுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு. சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜியோகிராஃபி. ஸோ ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபிக்கு மட்டும் நம்ம என்சிஆர்டிஸ், ஏன்னா ஜியோகிராஃபிக்கு பொறுத்த வரைக்கும் எதுவும் ஸ்டாண்டர்டான புக்ஸ் வந்து இன்னும் பெருசா இல்லை. ஸோ அதுல ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு சொல்றது இந்த ஒரே ஒரு புக் தான், சர்டிபிகேட் பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி பை கோச்செங் லியாங், ஜிசி லியாங். ஸோ இந்த ஒரு புக் தான் ஸ்டாண்டர்ட் புக். ஸோ அப்போ இதுல மேஜரா கிளைமட்டாலஜி போர்ஷன்ஸ் ரொம்ப டீடைல்டா கொடுத்துருப்பான். சரிங்களா? ஸோ அப்போ அதை இங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை தாண்டி என்சிஆர்டிஸ் ஃப்ரம் 11th and 12th. சரியா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபி, இந்தியா பிசிக்கல் என்விரான்மெண்ட், இது ரெண்டுமே 11th ஸ்டாண்டர்டோட டெக்ஸ்ட் புக்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி அண்ட் இந்தியா பீப்புள் அண்ட் எக்கானமி, இது 12th ஸ்டாண்டர்டோட புக். ஸோ அப்போ இப்போ ரீசெண்டா 2025 கொஸ்டின் கூட நம்மளால இந்த என்சிஆர்டிஸ்ல இருந்து பிக் பண்ணி சொல்ல முடியும். இங்க இருந்து இந்த லைன்ல இருந்து கேட்டிருக்காங்க, அப்படியே சேம் டிட்டோ வேர்ட்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி புக். இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் வேர்ட்ஸே கேட்குறாங்க. ஸோ அதனால என்சிஆர்டி இங்க மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே போதும். இந்த 5 புக்கு தளவா படிச்சீங்க அப்படின்னாலே ஜியோகிராஃபில எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். வேற எந்த புக்கும் நம்ம தொடவே தேவையில்ல. நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன் பை லக்ஷ்மிகாந்த். இப்போ ரீசெண்டா வந்த அந்த 7th எடிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஈவன் கவர்னன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் கூட மெயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே கூட அவர் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ மேஜரா ப்ரிலிம்ஸ்க்கு லக்ஷ்மிகாந்தை மட்டுமே நம்பி எக்ஸாம் வந்து போகலாம். ஸோ அதுல இருக்க ஒரு 69 டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதுலயும் ஒரு சில டாபிக்ஸை நம்ம விட்டுட்டா கூட ஒரு ஹேண்ட் பிக்டா ஒரு 50 டாபிக் படிச்சுட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ லக்ஷ்மிகாந்த் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கும், பொலிட்டிக்கல் தியரிலாம் சொல்லலாம், அதெல்லாம் தேவையே இல்லை. சரியா? அதுல இருக்க எல்லாமே இந்த புக்லயே இருக்கு. நெக்ஸ்ட் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு பேசிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் எக்கானமி பை ரமேஷ் சிங். சரியா? ஸோ இந்த ஒரு புக்கே உங்களுக்கு போதுமானது. ஸோ எல்லா டாபிக்ஸுமே இதுல டீடைல்டா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இங்க இருக்கல எக்கனாமிக்ஸ் மட்டும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஸோ அப்போ
நான் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி. இப்போ நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ எனக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரியா, நான் இந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க சார் ஒரு ரெஃபர் பண்ண புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமேஷ் சிங். சரியா, சார் நான் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல வாங்கின ஃபர்ஸ்ட் புக் வந்து ரமேஷ் சிங். ஸோ ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பான். அதே மாதிரி கொஷின்ஸும் அதே அந்த எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ இப்போ இந்த புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பேசிக் ரீடிங். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல ரிவைஸ் பண்ணணும். இப்போ இந்த புக்கு கொஞ்சம் பேஜஸ், நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமா இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அப்போ அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒரு 10 டாபிக் மட்டும் எடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்க ரொம்ப கிறிஸ்பா கீ கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்கானமி பை சங்கர் கணேஷ் கருப்பையா. சரியா, இந்த புக்கு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அப்போ ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 10 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும். இது டோட்டலா நமக்கு 36 டாபிக் இருக்கு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல. சரியா, அது ரமேஷ் சிங்ல போய் கவர் பண்ணீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். பட் அதுல ஒரு 10 இம்பார்ட்டன்டான டாபிக்கை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர் கணேஷ்ல ஈஸியா ரிவைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் பிஃபோர். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட். சரியா, என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இந்த ஒரு புக் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக். சரிங்களா, ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த எக்ஸாமோட பேட்டர்ன்ல என்விரான்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்து இந்த புக்கு ரெகுலர் அப்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரெகுலரா ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் புது புது எடிஷன்ஸ் வருது. ஸோ நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்கு ஒரு 5 புக்கு வாங்கியிருப்பேன். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்த புதுசுல எனக்கு இந்த புக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த புக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ எல்லா வருஷமுமே நான் ஒவ்வொரு புக்கு வாங்குவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எடிஷனை விட இந்த எடிஷன்ல ஆல்ரெடி இந்த லாஸ்ட் இயர்ல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் அவங்களே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து இந்த புக்கோட பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்லயும் இருக்கும். சரியா, பட் மார்க்கெட்ல இந்த 2 புக் இருக்கு. சரியா, சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக்கு, இன்னொன்னு வந்து பிஎம்எஃப் ஐஏஎஸ் ஓட மெட்டீரியல். சரியா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரிஃபரபிள் ஈஸி லாங்குவேஜ் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னா இந்த புக்கு. சரியா, ஸோ இப்போ இல்ல எனக்கு பிக்டோரியலா அதாவது படம் நிறைய போட்டிருப்பாங்க, படம் அந்த கலரா இமேஜஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக். சரியா, பிஎம்எஃப் ஐஏஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த புக்ல இருந்து தான் நிறைய டாபிக்ஸே அவங்க எடுத்து எழுதியிருப்பாங்க. பட் இங்க என்ன பண்ணிருப்பாங்க, பிஎம்எஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய இமேஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது பிடிஎஃப் கூட அவைலபிளா இருக்கும், நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த புக்கும் இதுல ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ண போன, 2ம் கிடையாது. சரியா, எய்தர் ஆர் தான். ஸோ நாட் போத். சரியா, ஏதாவது ஒரு மெட்டீரியல். பட் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி சங்கர் ஐஏஎஸோட புக். ஏன்னா லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். வேர்ட்ஸும் எக்ஸாக்டா யூபிஎஸ்சில இருக்கிற அதே சேம் கொஸ்டினோட வேர்ட்ஸ் இங்க நீங்க ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் பேசிக் சயின்ஸ். பேசிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டிஸ்ல 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறது பேசிக் சயின்ஸ். 11th and 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு சயின்ஸ். தனித்தனியா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு பிரிச்சிருவாங்க. ஸோ அது அட்வான்ஸ்டு சயின்ஸ் போயிடும். ஸோ அதனால பேசிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th மட்டும் படிச்சுக்கோங்க. இல்ல 11th and 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th and 12th புக்ஸ்ல செலக்டட் ரீடிங். சரியா, லைக் கெமிஸ்ட்ரி புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டீக்ரடேஷன், ஸோ இதை பத்தி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பயாலஜி புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜி, ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ், ஃபுட் வெப், எக்கோசிஸ்டம், இதெல்லாம் வந்து பயாலஜி புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் ரீடிங் தான். பட் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். சரியா, கண்டிப்பா படிக்கணும்னு கிடையாது. பட் 6th to 10th அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா படிக்கிறது ரொம்ப நல்லது. சரியா, ஏன்னா பேசிக் கொஸ்டின்ல இருந்து ரொம்ப சிம்பிளா 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டு விட்டுறாங்க. நம்ம இதை லைட்டா ரீட் பண்ணினாலே ஈஸியா அந்த கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ண முடியும். சரியா, தேங்க்யூ. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க நம்மளோட கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க, நான் வந்து அதுக்கு அடுத்து வீடியோஸ் அதை ரெடி பண்ணி போடுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.